Okay, so I'll start from the first. Please, I request you all to mute, please. Alakesh, please take care. So, now we have discussed about creating the company. So, when we create the company, there are two levels of password security control. One is Tally Vault password, that is more secure. That is an encrypted password. So in the password போட்டிங்கன்னா Tally Vault password போட்டாச்சுன்னா உங்க டேட்டா என்கிரிப்ட் ஆகும். ஸோ இந்த பாஸ்வேர்டு தெரிஞ்சாதான் டேட்டாவை டீக்ரிப்ட் பண்ண முடியும். ஸோ இங்கேயே உங்களுக்கு வார்னிங் கொடுத்துருக்கோம். forgetting Tally Vault password will render your data inaccessible அப்படின்னு இருக்கும். என்ன சொல்ல வருதுன்னா பாஸ்வேர்டை மறந்துட்டீங்கன்னா இந்த டேட்டாவை நீங்க ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ Tally Vault password is an encrypted one. So you need to know the password, correct password to decrypt the data. So நீங்க password lose பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டேட்டாவை it is unusable. We can't do anything. So we'll come to Tally Vault later. So first we'll get into the next level. அதாவது வந்து use security control. இது வந்து ரெகுலர் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து போகிறதுக்கு. ஸோ இதை எனேபிள் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நான் நேம் ஆஃப் அட்மின் வந்து அட்மின் கொடுத்துட்றேன். பாஸ்வேர்டு வந்து அகெயின் அட்மின் கொடுத்துட்றேன். ரிப்பீட் பாஸ்வேர்டு கேட்கும், எஸ் கொடுக்கும். இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த் என்னன்னு காணும். ஸோ இதே வந்து நான் கேரக்டர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அட்மின் @123 அப்படின்னு கொடுத்தனா குட்னு வரும். ஸோ இதே வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டேன் அப்படின்னா admin @123 குட் பாஸ்வேர்ட். இதே வந்து admin வேரியஸ் கேரக்டர்ஸ் இருந்தால் ஃபேர் அப்படின்னு. ஸோ இட் வில் ஷோ தி ஸ்ட்ரென்த். உங்கள் நார்மல் நம்ம இமெயிலில் இது பண்ணும்போது எப்படி காமிக்கும் அதே மாதிரி டேலிலையும் காமிக்கும். இட் இஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்டட் தட் யூ யூஸ் அ password which can be guessed by anyone because it is an important data நம்மளோட accounting dataங்கறனால. So for now I'll give admin for easy usage. Okay, so once கொடுத்தாச்சுன்னா the next thing it is yes, use Tally audit feature. So இந்த audit featureங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டேலிக்குள்ள நான் வந்து for example I am the owner of the company. I have 4 people. நான் 4 பேர் ஒர்க் பண்றாங்க. ஸோ 4 பேர் டேட்டா என்ட்ரி பண்ணுவாங்க. நான் வந்து நான் போய் அந்த ரிப்போர்ட்ல டேலி ஆடிட்டுங்கிற ஃபீச்சர்ல போய் நான் யார் இன்னைக்கு எவ்வளோ என்ட்ரிஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க, யார் வந்து என்ட்ரி ஆல்டர் பண்ணியிருக்காங்க, யார் எந்தெந்த மாஸ்டர் கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறதையெல்லாம் நான் வியூ பண்ணிக்கலாம். ஸோ அது வேணும்னா நம்ம இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் டேலி ஆடிட் ஃபீச்சர்ஸ் எஸ். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் வி ஹேவ் எனேபிள் செக்யூரிட்டி கண்ட்ரோல், அதுக்கு அட்மின் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கோம், யூசர் நேம் பாஸ்வேர்ட், டேலி ஆடிட் ஃபீச்சர் எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் குவைட் சிம்பிள் ஆஸ் யூ ஆல் நோ, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இப்போ பண்ணுவோன்னே உங்களுக்கு கேட்கும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணோன்னா கம்பெனிக்குள்ளே லாகின் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அட்மின் பாஸ்வேர்டில் லாகின் பண்ணியிருக்கோம். ஸோ அட்மின் பாஸ்வேர்ட்ல லாகின் பண்ணாதான் நீங்க வந்து டேட்டாவை ஸ்பிளிட் பண்றதும் சரி, யூசர் மற்ற யூசர்ஸ்க்கு கிரியேட் பண்றது எல்லாமே அட்மின்ல தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம இப்போ வாட் வி டூ இஸ் we will see how to I'll tell you what all we are doing. So now first thing we will create. So first thing, department wise usage. அதாவது சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி பண்ணலாம், டிபார்ட்மெண்ட் வைஸ் யூசர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டேட்டா என்ட்ரி. சார் அகைன் ஸ்கிரீன் அப்படியே இருக்குங்க சார். இப்போ எந்த ஸ்கிரீன் இருக்கு உங்களுக்கு? சார் கேட்வே ஆஃப் டேலி இருக்குங்க சார். ஓகே ஓகே, இப்போங்க
சொல்லுங்க சார் அப்படியே சார் அது இல்ல இப்ப டேலி ஸ்கிரீன் இருக்கா நோட்பேட் ஸ்கிரீன் இருக்கா? டேலி ஸ்கிரீன் இருக்குங்க சார். அவ்வளோ கெட் டேலி இருக்குங்களா, நம்ம கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கோம்ல அந்த மெனு தான் இருக்கு. ஒரு நிமிஷம். இப்போ வருதா நோட்பேட்? எஸ் சார். ஓகேங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் யூசர்ஸ் கிரியேட் பண்ணலாம். இப்பதான் வருது சார் அந்த இது. அதான் புரிஞ்சது. ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா என்ட்ரி வில் ஷோ, தென் டேட்டா என்ட்ரி, தென் we will show, அதாவது ரிப்போர்ட் வியூயிங். ஸோ வியூயிங் பண்றதுக்கு எப்படி செட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். தென் டிபார்ட்மெண்ட் வைஸ் யூசர்ஸ் வியூயிங் அகெயின். ஸோ ஓனர் லெவல். ஸோ ஓனர் லெவலில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகே. ஸோ நவ் ஐ கம் டு நவ் டேலி ஸ்கிரீன் வந்திருக்கா சார்? என்ன வியூ ஆகலைங்க சார். இல்ல இப்ப என்ன ஸ்கிரீன் இருக்கு? நோட்பேட் ஸ்கிரீன்ல இருக்கேங்க சார். நோட்பேட் ஸ்கிரீன் சொல்லுங்க. 1 to 4 வரை ரைட் பண்ணிருக்கீங்களா? அதுதான் இருக்கு. டேலி டேலி ஸ்கிரீன் வந்து எஸ் சார். வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், கம்பெனி கிரியேட் பண்ணிட்டு ஓகே அட்மின் கொடுத்துருக்கோம், கொடுத்துட்டு உள்ள லாகின் பண்ணி. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டேட்டா என்ட்ரி. ஸோ டிஃபால்ட்டா டேலியில் என்ன இருக்கோ அதை பார்ப்போம். இப்போ வந்து நான் வந்து ஓனர், நான் என்கிட்ட 4 யூசர்ஸ் இருக்காங்க. அப்போ எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த ஸ்க்ரீனில் கேட்வே ஆஃப் டேலியிலேருந்து ஆல்ட் F3 கொடுத்து செக்யூரிட்டி கண்ட்ரோல் போங்க. செக்யூரிட்டி கண்ட்ரோலில் போனீங்கன்னா டைப் ஆஃப் செக்யூரிட்டின்னு வரும். ஸோ இந்த டைப் ஆஃப் செக்யூரிட்டியில் போனீங்கன்னா டேட்டா என்ட்ரி இருக்கும். நாம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி டேலி .NET யூசர், ஆடிட்டர், ஓனர். இது இல்லாமல் ஓனர்னு இருக்கும், அது இன்டர்னலாக நான் காமிக்கிறேன். ஸோ இந்த டேட்டா என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு இந்த இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் டிஸ்அலவ் ஆயிருக்கும் டேட்டா என்ட்ரி ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். ஸோ இதில் அலோவிங் ஃபீச்சர்ஸில் எதுவும் நம்ம கொடுக்கல. இந்த டேட்டா இது வந்து டிஃபால்ட் டேலியில் இருக்கிறது. ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த டிஃபால்ட்டாக டேலியில் இருக்கிறத 2 யூஸ் பண்ணலாம். இப்போ யூசர்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் போய் இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி. ஸோ நான் என்ன கொடுக்குறேன், டின்னு யூசர் நேம் டி, பாஸ்வேர்ட் டி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஓனர். ஸோ உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் காமிக்கிறது இல்லை எப்படி இருக்குன்னு. ஸோ ஓனருக்கு ஓன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு யூசரோட இது எப்படி ஸ்க்ரீன் காமிக்குங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம டிஃபால்ட்டாக டேலியில் என்ன இருக்குது, ஸோ டேட்டா என்ட்ரி அண்ட் ஓனருக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருக்கோம். இப்போ புது லெவல் நான் கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஸோ எனக்கு டேட்டா என்ட்ரியில் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. என் யூசருக்கு யூஸ் பண்ண முடியலன்னா நானாக கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரு லெவல். ஸோ என்கிட்ட இருக்க 4 யூசருக்கு நான் 4 விதமான லெவல் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் கிரியேட் பண்ணி இப்போ என்ன பண்ணுறோம், டைப் ஆஃப் செக்யூரிட்டியில் போய் கம் டு ப்ரெஸ் தி டவுன் ஏரோ அண்ட் கம் டு இங்கே நீங்கள் சேல்ஸ் அப்படின்னு ஒரு லெவல் கிரியேட் பண்ணலாம். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், okay, accounts department, then we have 3 departments. Okay, so we will save this. So I will created 3 levels now: sales, purchase and accounts department. So sales department la poi idile vandu viewing, I'll say auditor office la irundhu varanga, avangalukku ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னா ஆடிட்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ வில் சேவ் திஸ். ஸோ டைப் ஆஃப் செக்யூரிட்டியில் 4 லெவல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒவ்வொரு ப்ரொஃபைலுக்கும் நம்ம அவங்களோட ரைட்ஸ் என்னன்னு செட் பண்ணணும். ஸோ வில் கம் டு த நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு வி டூ தட். ஸோ நவ்
நீங்க என்ன பண்ணும் டைப் ஆஃப் செக்யூரிட்டியில அகைன் வந்துட்டு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல வச்சு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கே 3 ஆப்ஷன் கேட்கறது என்ன பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் செக்யூரிட்டி கண்ட்ரோல் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் வரும். நெக்ஸ்ட் யூஸ் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணோம் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணும். ஓகே கொடுத்துட்டு இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து டேஸ் அலவுட் ஃபார் பேக் டேட்டட் ரோச்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம டேலியில வந்து எல்லாத்துக்கும் தெரியும் லாஸ்ட் டேட் ஆஃப் என்ட்ரி வந்து 14th ஆகஸ்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஸோ இங்கே வந்து நீங்கள் 3 டேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ 11th ஆகஸ்ட் வரைக்கும் என்ட்ரி அலோவ் பண்ணும். அதுதான் வந்து டேஸ் அலவுட் ஃபார் பேக் டேட்டட் வவுச்சர்ஸ். என்னதான் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்தாலும் இங்கே 3 டேஸ்ன்னு கொடுத்தேன்னா அது 3 டேஸ்க்கு பேக் டேட்டட் 14th வரைக்கும் லாஸ்ட் டேட் ஆஃப் என்ட்ரி இருந்துச்சுன்னா இட் வில் அலோவ் டில் 11th ஆஃப் ஆகஸ்ட். ஸோ தட் இஸ் வாட் இஸ் டேஸ் அலவுட் ஃபார் பேக் டேட்டட் வவுச்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து கட் ஆஃப் டேட். கட் ஆஃப் டேட்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ்வலாக இன்டர்னல் மந்த்லி இன்டர்னல் ஆடிட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் என்ட்ரி P&L பேலன்ஸ் ஷீட்டை க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டைம்ல வந்து யார் முந்தின டேட்ல போய் என்ட்ரி போடக்கூடாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணும் 31/7/2020 கொடுத்துட்டீங்கன்னா யூசர்ஸ் அதுக்கு பின்னாடி போய் என்ட்ரி போட முடியாது. அதுதான் இந்த கட் ஆஃப் டேட்டோட கட் ஆஃப் டேட் ஃபார் பேக் டேட்டட் வவுச்சர்ஸ்க்கு இருக்கிற இந்த ப்ரொவிஷன். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் செட் ஆல்டர் ரூல்ஸ் ஃபார் பிரிண்ட் பிஃபோர் சேவ். ஸோ இட் ஆல்சோ அப்ளிகபிள் ஃபார் எக்ஸ்போர்ட் இமெயில் அப்லோட். என்னோட யூசர்ஸ் வந்து எதெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இமெயில் பண்ணலாம் அப்லோட் பண்ணலாங்கிற ஆப்ஷனை நான் இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எஸ் கொடுத்துட்டு உள்ளே போனால் அலோவ் பண்ணுறது வந்து ஆல் வவுச்சர் டைப்ஸ்ன்னு கொடுக்கலாம். டிஸ்அலோவ் வந்து சில வவுச்சர் டைப்ஸ் எது வேணுமோ நான் டிஸ்அலோவ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வாட் வில் ஹேப்பன் இஸ் இங்கே வந்து இங்கேயும் ஆல் வவுச்சர்ஸ். ஸோ எந்த ஒரு வவுச்சரையும் சேவ் பண்ணாமல் யாரும் பிரிண்ட் எடுக்கக்கூடாதுன்னு செட் பண்ணிக்கிறது. ஸோ பிரிண்ட் வவுச்சர்ஸ் பிஃபோர் பிரிண்ட். ஸோ இங்கே என்ன ஆகும் ஆல் வவுச்சர்ஸ் கொடுத்து இங்கேயும் ஆல் வவுச்சர்ஸ் கொடுத்துடலாம் நீங்கள். ஸோ என்ன ஆகும் டிஸ்அலோவ் பண்ணுறீங்க. ஸோ வவுச்சரை சேவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிரிண்ட் எடுக்க முடியும். ஆர்எல்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் பிரிண்ட் ஆஃப்டர் சேவிங் த வவுச்சருங்கிற வவுச்சர் டைப்பில் எனேபிள் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு சேவ் ஆனோன்னு ஆட்டோமேட்டிக்காக பிரிண்டிங் வந்துடும். ஓகே ஸோ இதுதான் இந்த ஃபீச்சர் செட் ஆல்டர் பிரிண்ட் பிஃபோர் சேவ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அலோவ் கனெக்ட் கம்பெனி. இது வந்து இந்த யூசர் வந்து கம்பெனி கனெக்ட் அதாவது ரிமோட் யூசேஜுக்கு அதுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுமான்னு கேட்கும். அதுதான் இந்த ஆப்ஷன். ஆத்தன்டிகேஷன் வேணுமா யூஸ் tally.net ஆத்தன்டிகேஷன். ஸோ நம்ம இன்னைக்கு ரிமோட் ஆக்சஸை பற்றி பார்க்கலாம். ஸோ வி வில் சி வென் தட் ரிக்வயர்ஸ் this just tally.net authentication. Do you allow this user? Yes கொடுக்கிறது. Now we will understand disallow the following features and allow. இப்போ ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா disallow the following features. ஸோ என்ன சொல்றோம் இந்த பக்கம் என்னென்னலாம் disallow பண்றீங்களோ இதெல்லாம் வந்து அந்த யூசருக்கு டிஸ்பிளே ஆகாது. எய்தர் ரிப்போர்ட்டை நீங்க disallow பண்றீங்க ஒரு வவுச்சர் என்ட்ரி டிசேபிள் பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் அவருக்கு டிஸ்அலோவ் ஆகும். அதுவே வந்து இந்த பக்கம் ரைட்ல இங்க சிலதெல்லாம் டிஸ்அலோவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வவுச்சர் வந்து நான் ஃபுல்லி டிஸ்அலோவ் அதாவது ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து என்ன பண்ணலாம் அவரை கிரியேட் பண்றதுக்கு மட்டும் அலோவ் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த யூசர் வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ங்கிற ப்ரொஃபைல்ல இருக்கிறவருக்கு என்ன சொல்றேன் அவர் வந்து என்னோட பேலன்ஸ் ஷீட் பார்க்கக்கூடாது அப்படின்னா ஃபுல் ஆக்சஸ் பேலன்ஸ் ஷீட் வி ஆர் டிஸ்அலோவிங். ஸோ டிஸ்அலோவ் சைடில் பேலன்ஸ் ஷீட்டை கொடுத்தா பேலன்ஸ் ஷீட்டுங்கிற மெனுலேருந்து பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது ரிமூவ் ஆயிடும். ஸோ ஃபுல் ஆக்சஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபுல் ஆக்சஸ் ட்ரையல் பேலன்ஸ். ஸோ இவர் இப்போ சேல்ஸில் இருக்காரு அதனால இவருக்கு பர்ச்சேஸ் வேண்டாம் அப்படின்னா பர்ச்சேஸ் ரெஜிஸ்டர். ஸோ வாட் ஐம் டூயிங் இதெல்லாம் டிஸ்அலோவ் பண்ணுறேன். ஃபுல் ஆக்சஸ் வேற வந்து இவருக்கு பேங்க் புக்ஸ் வேண்டாம் அப்படின்னா பேங்க் புக்ஸ். ஸோ இவர் வந்து லெட்ஜர் கிரியேட் பண்ணணும் லெட்ஜர் ஆல்டர் பண்ணக்கூடாது அப்படின்னா ஆல்டர் அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ் அப்படின்னு கொடுத்தா இவர் லெட்ஜர் ஆல்டர் பண்ண முடியாது. ஆல்டர்
இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா இதில் என்ன பண்ண முடியும்? இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ், அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ், அதாவது லெட்ஜரு, ஸ்டாக் ஐட்டம் எல்லாம் இவனால இந்த யூசர் இந்த ப்ரொஃபைலை வச்சு லாகின் பண்றவங்களுக்கு இதெல்லாம் டிசேபிள் ஆயிடும். அதே மாதிரி இப்போ இவர் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்னா சேல்ஸ் வவுச்சர் மட்டும்தான் இவரை போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப என்ன பண்றேன்? ஃபுல் ஆக்சஸ் வவுச்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே இப்போ என்ன பண்ணும்? எந்த வவுச்சரும் இங்க போட முடியாதுன்னு டிஸ்அலோவ் பண்றோம். ஆனா இந்த ரைட் ஹேண்ட் சைடுல அலகேஷ் கொஞ்சம் மியூட் பண்ணிரு அலகேஷ் எல்லாத்தையும். அலகேஷ் மியூட் பண்ணிட்டீங்களா? சார் மியூட் பண்ணிட்டாருங்க சார். இப்போ வந்து இங்க வந்து என்ன பண்றோம்? சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். இங்க வந்து ஃபுல் ஆக்சஸ் வவுச்சர்ஸ் கொடுத்துட்டு எந்த வவுச்சரும் போட முடியாதுன்னு சொல்றோம். பட் ஆனா இங்க என்ன பண்றோம்? கிரியேட் சேல்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ இங்க என்ன நடக்கும்? இவர்னால வேற எந்த வவுச்சரும் போட முடியாதுன்னு சொன்னோம். இங்க வந்து சேல்ஸ் மட்டும் போடலாம். ஸோ என்ன சொல்றீங்க? டு அலோவ் தி ஃபாலோயிங் ஃபெசிலிட்டிஸ்னா டு ரீஎனேபிள் டிஸ்அலோவ்ட் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இங்க வந்து ஃபுல் ஆக்சஸ்னா அவர்னால கிரியேட், ஆல்டர், டிஸ்பிளே எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து அலோவில் வந்து கிரியேட் சேல்ஸ்ன்னு கொடுக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? இவர் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவருக்கு நம்ம ஒரு லெவல் கிரியேட் பண்ணியிருக்கோம். அவருக்கு ஒரு யூசர் நேம் கொடுத்துட்டு அவரோட ஸ்க்ரீன் எப்படி வியூ ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே கிரியேட் யூசர்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட்ஸில் வந்து என்ன சொல்கிறோம்? சேல்ஸில் கொடுத்துட்டு ஸோ எஸ்ன்னு கொடுக்குறோம். Just a minute. So users and passwords, sales, இங்க yes ன்னு கொடுக்கிறோம். கொடுத்துட்டு save பண்ணுறோம். So now we will see in one more screen how sales will look like. ஸோ இப்போ லாகின் பண்ணுறோம். செக்யூரிட்டி ஸ்க்ரீன் வருதா எல்லாத்துக்கும்? ஓகே. இப்போ வந்து சேல்ஸ் இருக்கிற யூசருக்கு வந்து அவரோட யூசர் நேம் எஸ், பாஸ்வேர்டு எஸ் கொடுத்து உள்ள போனோம்னா இங்கே பாருங்க அவருக்கு பேலன்ஸ் ஷீட் P&L ரிமூவ் ஆயிருக்கும். டிஸ்பிளேல போனீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ் இருக்காது. அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ்ல போய் என்டர் அடிச்சாருன்னா ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்க கான்ட்ரா, பேமெண்ட், ரெசிப்ட், ஜேர்னல், கிரெடிட் நோட் எதுவுமே வராது. வெறும் சேல்ஸ் மட்டும்தான் அவர் பண்ண முடியும். ஓகே. ஸோ இதுதான் நம்ம இப்போ அங்கே கான்ஃபிகர் பண்ணது யூசருக்கு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் கிடைக்கல. ஹலோ, கிடைக்கல சார். ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுது சார். எஸ் சார். இப்போ நம்ம we understood how the sales person will எப்படி கண்ட்ரோல் பண்ணா வர. ஸோ பேலன்ஸ் ஷீட் P&L எல்லாம் அவருக்கு டிசேபிள் பண்ணிட்டு கிரியேட் சேல்ஸ் மட்டும் கொடுப்போம். ஸோ திஸ் இஸ் ஹவு disallowing and allowing capabilities. ஸோ யூ கேன் சே சேல்ஸ் வந்து கிரியேட் கொடுக்குறோம். இதே மாதிரி அவர் வந்து ப்ரிவ்யூ பார்க்கணும், ஃபுல்லாக அதாவது டிஸ்பிளே பிரிண்ட் அப்படின்னா இது எல்லாமே ஆப்ஷன் நீங்கள் அது தகுந்த மாதிரி கொடுக்கலாம். கிரியேட்னா கிரியேட் பண்ண முடியும். கிரியேட் ஆல்டர் கொடுத்தீங்கன்னா கிரியேட்டும் பண்ணலாம், ஆல்டரும் பண்ணலாம். டிஸ்பிளேனா வெறும் வியூ மட்டும் பண்ண முடியாதனால டிஸ்பிளே பிரிண்ட்னா டிஸ்பிளே அண்ட் பிரிண்ட், ப்ரிவியூனா ப்ரிவியூ மட்டும் பார்க்கலாம். ஸோ பிரிண்ட்னா பிரிண்ட் மட்டும் பண்ண முடியும். ஸோ திஸ் ஆர் தி லெவல் ஆப்ஷன்ஸ், அதாவது ஒரு யூசருக்கு the rights that can be set.
So same way we'll try with purchase department. So purchase department is purchase department. Screen தெரியுதா security level ல? சார் தெரியுதுங்க சார். Okay. இப்போ Yes, purchase sir. Yes, department தெரியுது. purchase thank you all. Thank you. Okay. So Thank you. purchase department வரும்போது இப்போ purchaseக்கு என்ன தேவை? அவருக்கு வந்து சேல்ஸ் ரிலேட்டட் எதுவும் தேவையில்லை. அப்போ சேல்ஸ் ரெஜிஸ்டர் நான் க்ளோஸ் பண்றேன். full access profit and loss again, full access balance sheet again, full access trial balance again, and I will say இங்க வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிரியேட் ஆல்டர் பேக் டேட்டட் வவுச்சர்ஸ் அப்படின்னு கொடுக்கும். அப்போ என்ன நடக்குங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ கிரியேட் ஆல்டர் பேக் டேட்டட் வவுச்சர்ஸ் இங்க எனேபிள் பண்றோம். இதோட பெனிஃபிட் இது என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன் என் கம்பெனி லாகின் பண்ணும்போது. So I will again say alter accounts masters, alter inventory masters, okay, full access vouchers. அப்ப என்ன பண்ணும், இவர் பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணும். அப்ப இங்க என்ன பண்றேன், கிரியேட் பர்ச்சேஸ் அப்படிங்கிற வவுச்சர் கொடுக்குறேன், கிரியேட் பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது வந்து பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவருக்கு நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ யூசர்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட்ல போய் என்ன பண்றோம், நவ் வீல் செட் ஃபார் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட். என்ன லெவல் வேணும், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ யூசர் நேம் பி, பாஸ்வேர்டு பி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம அந்த கம்பெனியில பி யூசர் நேம் வச்சு, யூசர் நேம் பி, பாஸ்வேர்டு பி வச்சு லாகின் பண்ணோம்னா you can see again balance sheet P&L and all is removed. Accounting vouchers entry போனீங்கன்னா வெறும் பர்ச்சேஸ் மட்டும் தான் வரும், வேற எந்த வவுச்சரும் வராது. அவரால் என்ட்ரி பண்ண முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ லெஜர் போனீங்கன்னா டிஸ்பிளே கிரியேட் தான் பண்ண முடியும், ஆல்டர் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இன்வென்ட்ரி இன்ஃபோலையும் அவரால் கிரியேட் மட்டும் தான் பண்ண முடியும். டிஸ்பிளே ஐட்டம் எதுவும் கிரியேட் ஆகாதனால உங்களுக்கு தெரியுது. ஸோ கிரியேட் பண்ற ஒரு ஐட்டம். ஸோ இப்போ என்னாகும், இங்கே கிரியேட் அண்ட் டிஸ்பிளே தான் பார்க்க முடியும், அவரால் எதுவும் போய் ஆல்டர் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ செட் லெவல் ஃபார் டிபார்ட்மெண்ட் வைஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் வி வில் சி ஹவ் அண்ட் யூசர் ஓனர் லெவல் வாட் இட் கேன் டூ அப்படின்னு. ஸோ ஓனர் லெவலில் போனோம்னா, ஸோ ஓனர் லெவலில் போய் பாஸ்வேர்ட் கொடுக்கணும்னாலும் அட்மின் பாஸ்வேர்ட் தெரிஞ்சுருந்தா பண்ணும். ஸோ செக்யூரிட்டி கண்ட்ரோலில் போய் நீங்கள் டைரெக்டாக யூசர்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ்ல போயிட்டு நீங்க ஓனர் லெவல் இஸ் a predefined level in Tally, so it will have every option. அதாவது ஓனர் லெவல் இஸ் நெக்ஸ்ட் டு அட்மின், எல்லா ஆப்ஷன் எனேபிள் ஆயிருக்கும். ஒன்லி திங் அவங்கனால ஒரு யூசர் கிரியேட் பண்ணணும், இது பண்ண முடியாது, பாஸ்வேர்டு இது பண்ண முடியாது, பிளஸ் டேட்டா ஸ்பிளிட் பண்றது அதெல்லாம் பண்ணணும். ஸோ இங்க போனீங்கன்னா, ஸோ ஓனருக்கு கொடுக்குறேன். ஸோ ஓனர் இஸ் ஆல்ரெடி தேர், சாரி. So I will show you login பண்றேன். So you can see now security control. I'll say OO. So இங்க பாத்தீங்கன்னா இவருக்கு எல்லா ஆப்ஷனும் ஒரு பேலன்ஸ் ஷீட் இருக்கும், P&L இருக்கும், ட்ரையல் பேலன்ஸ் எல்லாமே இருக்கும். பட் இவர்னால டேட்டா ஸ்பிளிட் பண்ண முடியாது. ரெண்டாவது செக்யூரிட்டி கண்ட்ரோலுங்கிற ஆப்ஷனே இங்க எனேபிள் ஆகும். ஸோ அதர்வைஸ் இவருக்கு மிச்ச எல்லா ரைட்ஸும் அவைலபிள். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஓனர் லெவல் கேன் டூ. ஓனர் லெவல்ல இது பண்ணும். ஸோ இது வரைக்கும் யாருக்காச்சும் ஏதாவது கொரிஸ் இருக்கா? கொரிஸ் இருந்தா கிளியர் பண்ணலாம். இல்லாட்டி யூ கேன் போஸ்ட் யுவர் கொரிஸ் இன் த சாட் பாக்ஸ் ஆர் வி வில் ஹேவ் a Q&A செஷன் இன் தி லாஸ்ட். நீங்க தாராளமா உங்க கொரிஸை கிளியர் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் ஓகே தானே? ஸ்பீடு ஓகேவா? புரியுதா எல்லாத்துக்கும்? ஓகே சார். ஓகே சார், ஏதோ பிரேக்கப் ஆட்டோ பிரேக்கப் சொன்னீங்க. என்னங்க ஆட்டோ பிரேக்கப் ஒரு புரியல சார், புரியல. இல்ல ஆட்டோ பிரேக்கப் வரும் சார். சார் ஆட்டோ பேக்கப் நெக்ஸ்ட் சார், நெக்ஸ்ட். ஓகே ஓகே, தேங்க் யூ. இது பார்க்கலாம், Tally வால்ட் பார்க்கணும் இருக்கு. ஓகே ஓகே, தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ.
செக்யூரிட்டி கண்ட்ரோல்ல வந்து இப்போ நம்ம அட்மின்ல போனோம். So we have seen what all we have seen. So we created type of security create பண்ணோம். அதுல ஓவர் இப்போ வந்து சேல்ஸ் பர்ச்சேஸ் என்ட்ரி பார்த்தோம். இப்போ ஆடிட்ல இருந்து வராங்க, அவங்க வந்து ஜஸ்ட் வியூ மட்டும் தான் பண்ணுவாங்க எனக்கு. அப்படிங்கும்போது அவங்களுக்கு எப்படி ஒரு லெவல் செட் பண்றது அப்படின்னு பார்த்தா நம்ம என்ன பண்றோம், ஆடிட்டுக்கு போயிட்டு டைப் ஆஃப் செக்யூரிட்டில போய் ஆடிட் ஆல்ட் F3. ஸோ ஆல்ட் F3ல போயிட்டு செக்யூரிட்டி கண்ட்ரோல்ல போய் டைப் ஆஃப் செக்யூரிட்டியில போய் ஆடிட்டுங்கிறது இருக்கு. ஸோ இங்க போய் என்ன பண்ணும், யூஸ் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிரியேட் பண்ணிடுவாங்க. இந்த யூஸ் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் ஆஃப்ங்கிற இடத்துல இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண மாட்டாங்க, வேற ஏதாவது செலக்ட் ஆயிருக்கும். அப்போ என்ன ஆகும், நீங்க ஒன்று செட் பண்ணியிருப்பீங்க, உள்ள ரைட்ஸ் வேற ஒன்று வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்க போய் என்ன பண்றோம், ஃபுல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ என்ன கொடுப்போம், வவுச்சர்ஸ். ஸோ ஆடிட் இருக்கவங்க ஜஸ்ட் வேல்யூஸ் மட்டும் பார்க்கணும், என்னோட வவுச்சர் எதுவும் ஆல்டர் பண்ணக்கூடாது, லெட்ஜர் ஆல்டர் பண்ணக்கூடாது அப்படின்னா நான் என்ன கொடுக்குறேன், ஃபுல் ஆக்சஸ் வவுச்சர்ஸ், ஃபுல் ஆக்சஸ் அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ், ஃபுல் ஆக்சஸ் இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ். ஸோ அவங்க கிரியேட் பண்ணக்கூடாது, ஆல்டர் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்போ வந்து யூசர்ஸ் அண்ட் பாஸ்வேர்டில் வந்து ஆடிட்டுக்கு ஒரு லெவல் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறோம். ஆடிட்ல போய் ஏன்னு கொடுக்குறோம். இப்போ நம்ம அதே செக்யூரிட்டி கண்ட்ரோல்ல ஏ பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணா இங்க பாத்தீங்கன்னா அவங்களனால வெறும் யூட்டிலிட்டிஸ் இருக்கும், ரிப்போர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ மாஸ்டர் கிரியேஷன், வவுச்சர் கிரியேஷன் எதுவுமே டிஸ்பிளே வராது. ஸோ அவங்க என்ன பண்ண முடியும், நேராக பேலன்ஸ் ஷீட்ல போவாங்க, வேல்யூ பார்ப்பாங்க, பிஎன்எல்ல செக் பண்ணுவாங்க, லெட்ஜர் போய் பார்ப்பாங்க. ஸோ இது பார்த்துட்டு they can just view the reports. இங்க பாருங்க உங்க ஸ்கிரீன்ல பாருங்க, இந்த அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற சப்மெனுவே டிஸ்பிளேல இருந்து போயிடும். ஸோ இது வந்து தான் நம்ம வியூக்கு செட் பண்ணலாம். ஸோ தேர் கேன் பி காம்பினேஷன் ஆஃப் controls. நீங்க it is your choice to create levels, various levels and what உங்க சாய்ஸ்க்கு நீங்க எப்படி வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுல போய் நான் சேஞ்ச் பண்றேன். இப்போ என்ன பண்றேன்னா சம்டைம்ஸ் ஐ வாண்ட் டு ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன கேட்குறேன், கிரியேட் லெட்ஜர்ஸ். ஸோ இவங்க ஏதாவது என்ட்ரிஸ் வேணும், லெட்ஜர் கிரியேட் பண்ணணும்னா லெட்ஜர் மட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் ஜேர்னல், ஒரு ஜேர்னல் வேணா இவங்க போட்டுக்கலாம், அப்படின்னு ஜேர்னல் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் இவங்க அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஏதோ ஒன்று அவங்க ஃபில் பண்றாங்க, இந்த என்ட்ரி நாங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம we can give journal. ஸோ இது கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐ கேன் வாட் எவர் இங்கே டிஸ்அலோவ் பண்ணியிருக்கோம் அதை இங்கே திருப்பி அலோவ் பண்றோம். ஓகே, so this is what I wanted to tell. So we have seen how admin user is created, owner level created. இப்போ வந்து நம்ம ஆடிட், டேலி ஆடிட் வந்து பார்ப்போம் என்ன பண்றது. So I will say I'll create some entry. So owner level உள்ள வந்திருக்கேன் நான் வந்து I'll create an entry. So cash payment, telephone expenses, audit எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். So sundry creditors, I pay 10,000 rupees. Next, pass a journal. ஸோ நான் ஓனர் லெவலில் என்ட்ரிஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அட்மின் லெவலில் வந்தால் we will see how this டேலி ஆடிட்ல பண்ண என்ன பார்க்க முடியும் நம்மளாலன்னு பார்ப்போம். ஸோ டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போனீங்கன்னா டேலி ஆடிட்னு வரும். ஸோ இதில் போனால் வவுச்சர் டைப்ஸ், மாஸ்டர்ஸ், யூசர்ஸ் வரும். ஸோ ஒரு யூசர் எடுத்தா என்னென்ன பண்ணியிருக்கான், அப்போ யூசர் எடுத்தீங்கன்னா ஓனர் யூசர் பாருங்க. ஓனர் யூசர்ல போனால் நம்மளுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஜேர்னல் போட்டிருக்காரு, ஒரு பேமெண்ட் போட்டிருக்காங்கன்னு காமிக்கும் நமக்கு.
இது அட்மின்ல போனா லெட்ஜர் 5 லெட்ஜர் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு காமிக்கும். ஓகே, ஸோ whoever whatever they have done, I can see the log. அதாவது ஒவ்வொரு யூசர் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்க முடியும். இதே வந்து வவுச்சர் டைப்ஸ் போனா ஜேர்னல் ஒன்று, பேமெண்ட் ஒன்று நடந்திருக்கு. ஸோ இதுல ஜேர்னல்ல போனா எந்த மந்த்ல என்டர்ட் எவ்வளோ, ஆல்டர் எவ்வளோ ஆயிருக்குன்னு நான் பார்த்துக்கலாம். திருப்பி என்டர் அடிச்சு உள்ள போய் இங்க என்டர்டு பை ஓன்னு காமிக்கும். நான் தான் அட்மின். நான் என்ன பண்றேன், இந்த வவுச்சரை செலக்ட் பண்ணி accept ஆல் கொடுத்தா நான் என்ன பண்றேன், ஐ ஹவ் ஆடிட்டட் திஸ் வவுச்சர், ஐ எம் ஆடிட்டிங் திஸ் வவுச்சர். ஓகே, இந்த வவுச்சர் என்டர் பண்ணது கரெக்ட் அப்படின்னு எஸ் கொடுத்துறேன். இப்போ இந்த ஓனர் என்ன பண்றாரு, மறுபடியும் லாகின் பண்ணி அந்த வவுச்சரை என்ன பண்றாரு, எடிட் பண்ணிடுறாரு. அப்படின்னா நீங்க இந்த பேமெண்ட்டை வந்து இவர் போய் 2000 rupeesனு மாத்துறாரு. அதே இந்த ஜேர்னல்ல வந்து 1500 rupees மாத்துறாரு. இப்போ now I'll come to the admin and login பண்ணா display statement of accounts tally audit இல்ல போனா voucher typesல போனா இங்க பாருங்க, ஜேர்னல்ல நான் ஆடிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காரு, sure I accepted it, sorry 1 second, I'll again make the entry. display statement of accounts tally audit voucher typesல போனா இங்க பாருங்க ஜேர்னல்ல என்ன சொல்லுது, altered ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ இங்க கீழே பாத்தீங்கன்னா entered by O and it is again altered by O on 15th August இங்க காமிச்சிரும். ஸோ எவ்ரி டைம் ஆஃப்டர் யூசர் என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் அட்மின் போய் எல்லா வவுச்சரும் ஆடிட் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட் யாரா அந்த வவுச்சரை ஆல்டர் பண்ணாங்க அப்படின்னா நம்ம இங்க வியூ பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த அக்கௌண்டிங் இதுல வந்து ஃபீல்ட்ல வந்து இட் இஸ் நெவர் யூ ஷுட் ஆல்டர் எனி வவுச்சர். நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் தான் போட்டு ஜேர்னல் போட்டு தான் அந்த வேல்யூவை இது பண்ணிக்கணும். ஸோ நம்ம எப்படி இப்போ சேல்ஸ் ரிட்டர்னுக்கு ஒரு டெபிட் கிரெடிட் நோட் போடுறோம், பர்ச்சேஸ்க்கு டெபிட் நோட் போடுறோம்னா அதே மாதிரி நீங்க ஜேர்னலைஸ் பண்ணி தான் அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் அமௌண்ட்டுக்கு நீங்க இது பண்ணிக்கலாம். வவுச்சர் என்னைக்குமே போய் ஆல்டர் பண்ணக்கூடாது. தட் இஸ் தி பாலிசி, அக்கௌண்டிங் பாலிசி வரி. யூ ஷுட் நாட் ஆல்டர் ஏ வவுச்சர். நீங்க யூ நீட் டு பாஸ் அன் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி ஆர் எ கரெக்ஷன் என்ட்ரி. ஓகே, தட் இஸ் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். Okay, so now we have seen how an altered voucher can be found out. So we have seen how to create a password for the company, creation of the various level of users, entry பண்ணா அதோட எப்படி யூசர்ஸ்க்கு எப்படி ஸ்கிரீன் சேஞ்ச் ஆகும்னு பார்த்தோம், சேல்ஸ், பர்ச்சேஸ், ஓனர் லெவல், ஆடிட் லெவலுக்கு பார்த்தோம். Then we have seen tally audit also. So next one we will see what is a tally vault password. So tally vault, while creating a company, so for example test for tally vault password. Okay, so இதனை company create பண்ணும்போது இங்க tally vault ன்னு கேட்கும். So நான் 1 2 3 ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு user security நான் எதுவும் கொடுக்கல. So save பண்றேன்னா so tally vault பாத்தீங்கன்னா company. So this is more secure. இங்க பாஸ்வேர்ட் கொடுத்தாதான் உள்ள வரும், இல்லாட்டி உங்க ஸ்கிரீன்ல வந்து இந்த ஸ்டார் தான் காமிக்கும். ஸோ நீங்க நம்பர் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணி போய்க்கணும். இது என்டர் அடிச்சு பாஸ்வேர்டு கொடுத்தாதான் உள்ள லாகின் ஆகும். ஸோ அதர்வைஸ் திஸ் கம்பெனி நேம் வில் நாட் பி ரிவீல்டு. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸ்ட்ரா லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன். இது இஸ் அன் என்கிரிப்டட் பாஸ்வேர்ட். ஸோ இது டீக்ரிப்ட் பண்ண முடியாது, பாஸ்வேர்டு தெரிஞ்சாதான் டீக்ரிப்ட் பண்ண முடியும். ஸோ இதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்கப் எடுக்கிறதுல இருந்து, ஓகே இப்போ நான் இதை பேக்கப் எடுக்கணும் அப்போவும் பாஸ்வேர்டு கேட்கும், நீங்க ரீஸ்டோர் பண்ணும் போதும் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ யுவர் டேட்டா இஸ் மோர் செக்யூர். ஸோ பை மிஸ்டேக் உங்க டேட்டா எங்கேயா மிஸ்பிளேஸ் ஆச்சுன்னா டேலி வால்ட் பாஸ்வேர்ட் தெரிஞ்சிருந்தா தான் அதை
யாருனாலையும் ரீஸ்டோரே பண்ண முடியும். ஸோ பாஸ்வேர்டு கொடுத்தாதான் பேக்கப்பே ஆகும். ஓகே, ஸோ தட் இஸ் தி கைண்ட் ஆஃப் level of security that Tally Vault has. It is more secure. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிட்டேன், அதுக்கு நான் Tally Vault போட முடியுமா? போடலாம். நீங்க எப்போ பண்ணோம், அட்மின்ல லாகின் பண்ணிட்டு, இது நம்ம முன்னாடி கிரியேட் பண்ணது, இதுக்கு வால்ட் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஆல்ட் F3 கொடுத்து இங்க பாத்தீங்கன்னா சேஞ்ச் Tally Vault அப்படின்னு இதுல போய் நீங்க என்ன பண்ணலாம், ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நான் 321 கொடுக்குறேன். ஸோ 321 கொடுக்கும்போது சேஞ்ச் பண்ணும். அதாவது நம்ம Tally Vault கொடுக்கல, இப்போ கொடுக்குறோம் அப்படின்னா சேஞ்ச் எஸ் கேட்கும். கொடுத்தா என்ன பண்ணும்னா இந்த கம்பெனி வந்து இன்னொரு நியூ கம்பெனியா கிரியேட் ஆயிரும். இப்போ பாத்தீங்கன்னா இதே கம்பெனி டெமோ ஃபார் செக்யூரிட்டி கண்ட்ரோல் வச்சிருந்தது, இங்க ஒரு புது கம்பெனியா கிரியேட் ஆயிடுச்சு. இதுல உள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு தெரியும் நம்மளோட அந்த கம்பெனி அப்படியே டூப்ளிகேட் ஆயிரும். ஒன்லி திங் Tally Vault இஸ் எனேபிள்டு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இருந்த செக்யூரிட்டி லெவல் எல்லாமே அப்படியே இருக்கும். ஜஸ்ட் டூப்ளிகேட் ஆகி Tally Vault எனேபிள் ஆகி. ஸோ நீங்க வேணா இந்த கம்பெனி எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிக்கிட்டு இந்த கம்பெனியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி benefit of Tally Vault. So hope it is clear for you. So I'll again recap once. நம்ம என்ன பார்த்தோம்ட்டு, கம்பெனி கிரியேஷன், செக்யூரிட்டி கண்ட்ரோல் எனேபிள் பண்ணோம், அதுக்கப்புறம் யூசர்ஸ் டிபார்ட்மெண்ட் வைஸ் யூசர்ஸ் கிரியேட் பண்ணி பார்த்தோம், ஓனர் லெவல் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு பார்த்தோம், ஆடிட்டுக்கு எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறத பார்த்தோம், Tally ஆடிட் எப்படி பண்றது, யார் யூசர் ஆல்டர் பண்ணா எப்படி நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் என்ட்ரிஸ் யாரு என்ன பண்ணாங்கிறத லாக் வச்சு பார்த்துக்கலாங்கிறத பார்த்தோம். ரெண்டாவது Tally Vault பத்தி we discussed. Hope it is clear. Now we will move on to auto backup module. So SS Tally, so whoever like participating in today's event, you can just leave a message with your name and company name. அதாவது உங்களோட chat boxல போய் உங்க கம்பெனி நேமும் உங்க மொபைல் நம்பரோ உங்க நேமும் மூணும் டைப் பண்ணி வச்சிருங்க. So whoever participated today, SS Tally will provide free module. This module is being charged by SS Tally, but today நீங்க எல்லாரும் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து இந்த செஷனுக்கு அட்டெண்ட் பண்ணதுக்கோசரம் நீங்க they are giving this module free of cost. So please claim your module free by உங்களோட chat boxல உங்கள கம்பெனி நேம், உங்க நேம், உங்களோட மொபைல் நம்பர். ஸோ இது தயவு செஞ்சு இங்க ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. ஸோ Alagesh, please make a note of who are all giving the details in chat, and please follow with them and see to that in a day or two it is enabled in the Tally. By Monday, Tuesday, you need to do that for them. So I request all participants to please give your name, mobile number and company name so that SS Tally team will call you and configure auto backup. So now we will see how this module will help you out. So we will enable a module in Tally, that is auto backup. So இது பாத்தீங்கன்னா உங்களோட TDL ல enable பண்ணிருக்கோம். So auto backup.tdl ல உங்களுக்கு enable பண்ணி வருவோம். நீங்க பாத்தீங்கன்னா enable பண்ணியாச்சு அப்படின்னா உங்களோட F12 ல போனீங்கன்னா schedule auto backup config ன்னு வரும். ஸோ இந்த போனீங்கன்னா உள்ள எனேபிள் பண்ணுவான்னு கேட்கும். ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கலாம், நோ கொடுத்தீங்கன்னா பேக்கப் இருக்கா. ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா எங்கே பேக்கப் ஆகணும்னு கேட்கும். ஸோ டெஸ்டினேஷன் பார்த்து நீங்கள் இங்கே என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ ஐ ஹவ் கிவன் C:// AB auto backup ABன்னு கொடுத்து. ஸோ இது என்ன பண்ணும்னா இந்த ஃபோல்டருக்குள்ள சப் ஃபோல்டரா கிரியேட் ஆகும். எப்படி கிரியேட் ஆகும், சிஸ்டம் டேட் இன்னைக்கு என்ன இருக்கு, எந்த டைமுக்கு பேக்கப் ஆகுது அப்படிங்கறது ஆல்ரெடி அதுவே கிரியேட் பண்ணி உங்களுக்கு பேக்கப் ஆயிக்கும்.
ஸோ நீங்கள் இட் இஸ் ப்ளீஸ் டோன்ட் திஸ் இஸ் அன் ஆட்டோ பேக்கப் இதுவாக ஆயிட்டு இருக்கும். டோன்ட் டிபெண்ட் ஆன் திஸ். ஆல்வேஸ் வி சஜஸ்ட் யூ டு டேக் டெய்லி பேக்கப் எய்தர் இன் யுவர் லைக் மெஷின் ஆர் உங்களோட எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் பேக்கப் எப்போவுமே மெஷின் இல்லாமல் வெளியே ஹார்ட் டிஸ்கில் உங்கள் டேட்டா எப்போவுமே பேக்கப் இருக்கும். பிகாஸ் உங்கள் ஹார்ட் உங்கள் கஷ்டப்பட்டு போட்ட என்ட்ரிஸு வேஸ்ட் ஆகக்கூடும். ஸோ நீங்கள் திருப்பி ரீஎன்ட்ரி பண்ண, அதனால ப்ளீஸ் செக்யூர் டேட்டா வித் பேக்கப்ஸ் இன் ஆஸ் மெனி டிவைசஸ் ஆஸ் பாசிபிள். உங்கள் மெஷினில் அடிஷ்னல் மெஷின்ஸில் போட்டு வைங்க, இல்லாட்டி எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு இல்லை நீங்கள் காப்பி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறோம், பேக்கப் ஆன் ஈவெண்ட். எப்போ பேக்கப் ஆகணும்? கம்பெனி க்ளோஸ் பண்ணும்போது ஆகணுமா, லோட் பண்ணும்போது, கம்பெனி லோட் பண்ணும்போது ஆகுமா, டேலி அப்ளிகேஷன் எண்ட் ஆகும்போது ஆகணுமா, டேலி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஆகணுமான்னு கேட்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போதைக்கு க்ளோஸ் கம்பெனியை ஒர்க் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது ஆகணும் அப்படின்னு சொல்லி. எல்லா கம்பெனியும் பண்ணுமா, கரண்ட் கம்பெனி மட்டும் பண்ணுமா? எல்லா கம்பெனியும் பண்ணுறது தான் நம்மளுக்கு பெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 4-5 ஃபினான்ஷியல் இயர்ஸ் வச்சுருப்போம், அப்போ எல்லாமே பேக்கப் ஆகிட்டு. இல்லை எனக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பேக்கப் எடுத்து சேஃபாக இருக்குது அப்படின்னா கரண்ட் கம்பெனி மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ we will say all companies and save பண்ணி என்டர் அடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், செக்யூரிட்டி கண்ட்ரோலுங்கிற கம்பெனியை லாகின் பண்ணுறோம். ஸோ அட்மின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ ஐ ஒர்க் திஸ் என்ட்ரிஸ் எல்லாம் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணும்போது அது பேக்கப் ஆகணும் பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ திஸ் பிசியில் போய் சி டிரைவில் போயிட்டு ஏபிங்கிற கோல்டு கிரியேட் ஆகணும். ஒரு நிமிஷம், ஜஸ்ட் ஸோ அட்மின் clean பண்றேன். Again I will pass an entry. சொல்லுங்க ஆதித்யா. Mr. Aditya, you raise your hand. Please tell me. ஆதித்யா அன்மியூட் பண்ணி பேசலாம் நீங்க. ஏன்னா ஆதித்யாவில் 2 பேர் இருக்காங்க, எதுன்னு தெரியல. ஓகே, now I will close this company and close Tally. One second. சார் டெஸ்டினேஷன் வந்து சீட் டேலி அதுல தாங்க சார் இருக்கு. அதான் சி தான், அது ஏதோ சி டேலி பேக்கப் தான் இருக்கு. ஒரே நிமிஷம்.
Thanks. Just hold. I don't know, some issue with the program. So we will set right for you. Like so automatically என்ன ஆகும்னா உங்களோட இந்த ஃபோல்டருக்குள்ள வந்து டேட் போட்டுட்டு 1508 ன்னு போட்டுட்டு என்ன டைமுக்கு ஆகுது. So if it happens at 4:58, it will have say for example 4:58 க்குன்னு வந்துரும். So இப்போ என்ன ஆகும் tally back இந்த tally backupங்கற டேட்டா பேக்கப் ஃபோல்டருக்குள்ள வந்தீங்கன்னா இன்னைக்கு டேட் வரும். இன்னைக்கு டேட்ல நீங்க 4 தடவை க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணியிருந்தீங்கனாலும் என்ன ஆகும் அந்த டைமுக்கு பேக்கப் will happen. So I'm not sure, I'm sorry, like some malfunction with the program. So definitely it will happen for you. So team will come and உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. So auto backup, whoever like joined today will have their auto backup installed at the உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு ஆன்லைன்ல கூப்பிட்டு பண்ணி கொடுத்துருவாங்க. Okay, so I think I'm done with the session. Any queries, please உங்களுக்கு ஏதாவது doubts clarifications இருந்தா you can start asking. அப்புறம் Alagesh, please note down the participant details. யார் யார் வந்திருக்காங்கன்னு you can note down பண்ணிக்கோங்க. சரத்குமார், நிவேதா, so ஹை நல்லா யாரோ போட்டிருக்காங்க, அது யாருன்னு தெரியல. So please chat with them and understand who is that. So don't miss out anyone. Please send everyone the auto backup file. Okay, sir. எல்லாரும் வந்து என்னமா வாய்ஸ் பிரேக் ஆகுது. அலகேஷனா வந்து என்ன சொன்னாங்கன்னா chat boxல அவங்க டீடைல்ஸ் வந்து என்ட்ரி பண்ண சொன்னாங்க சார். chat boxல எல்லாத்தையும் என்ட்ரி பண்ண சொல்லிருக்கேன். 2 பேர் தான் பண்ணிருக்காங்க. So சார் நான் குப்புசாமி அம்சா பண்ணிருக்கேன் சார். அதான் சார் 2 பேர் தான் பண்ணிருக்காங்க. யா 3 பேர் ஆயிடுச்சு. ஆஷிக் அலி பண்ணிருக்காங்க, குப்புசாமி சார் பண்ணிருக்காங்க. தேங்க் யூ ஆஷிக் அலி, தேங்க் யூ குப்புசாமி சார். மாதேஸ்வரன் பண்ணிருக்காரு, தேங்க் யூ. So whoever others are there, please if you require this auto backup please, we are not going to charge you. உங்களுக்கு ஃப்ரீ தான், because we are charging 1800 plus tax. Since you have come down today for the session, we are going to give it free of cost. So don't think Thank this system, like, I don't know, some configuration issues. I'm very sorry. Definitely it will work for you. So now we can have the Q&A session. யாருக்கு என்ன queries இருந்தாலும் the security control related உங்களுக்கு என்ன queries இருக்கோ you can ask me now. Thank you sir. Okay sir. So we'll wait for another 5 minutes. Whoever wants you have any queries, please ask. You can unmute. Alagesh எல்லாத்தையும் unmute பண்ணிருமா? Whoever wants they can. ஒர்க் பண்ணும்போது தான் டவுட் வரும் சார். ஒர்க் பண்ண பரவாயில்ல சார், எப்போ வருதோ இப்போ ஏதாவது
Thank you, sir. Thank you from AMSA Industries, sir. Thank you all. I'm sure we are ending the session. Thank you all for attending the session. Once again, wish you all a very happy Independence Day. Thank you all. Take care. Thank you. Take care. Bye. Bye. Thank you, sir. Thank you, Thank sir. you. Thank you, sir. Thank you all, sir. Thank you, Terry, sir. Okay, thank you, sir.